பணப்பயன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தூத்துக்குடியில் தனியார் நிறுவன ஊழியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி வாவசி துறைமுகத்தில் PSA சிகால் என்ற சிங்கப்பூர் நிறுவனம் கண்டெய்னர் பெட்டி சரக்குகளை கையாளும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் தற்போது டெர்மினலை மூடுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணப்பயன் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். PSA சிகால் கண்டெய்னர் தளத்தில் நிரந்தர தொழிலாளிகள் செய்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிற லாசிங் தொழிலாளர்கள், பிரைமோர் ஓட்டுநர்கள் 105 பேர் பணி செய்து வந்தார்கள். 26 ஆண்டு காலமாக பணி செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான அவர்களுக்கு சேர வேண்டிய பணப்பலன்கள் எதையும் கொடுக்காமல், கடந்த 2 மாத காலமாக அவர்களுக்கு வேலையும் கொடுக்காமல் ஊதியமும் கொடுக்காமல் PSA சிகால் நிறுவனம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போது அந்த நிறுவனத்தை மூடுவதற்கு மத்திய அரசிடம் PSA சிகால் நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது. தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தாலும் கூட மத்திய மாநில ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும்.